ப்ரோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கேம்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பிரெடிக்ட் கேமு, அதுக்கப்புறம் இந்த சீட்டு விளையாட்டு, இந்த மாதிரி வந்து சூதாட்டம்லாம் நடக்குது இல்லை ப்ரோ? இதுலலாம் உண்மையிலே கேஷ் வருதா இல்லைனா வந்து எந்த மாதிரி? இதை பற்றி உங்களுக்கு வந்து கருத்து என்ன இருக்கு? இதில் வந்து ஏமாத்த தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்னா, அவ்வளோவா உண்மை கிடையாது. முக்கால்வாசி பேர் அதனால ஏமாந்தான் வராங்க, துட்டை கொடுத்து அதுக்கு அதை ஏற்றாமலே சும்மா இருந்துடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்பியே முயற்சிக்கலாம். சும்மா அவங்க தேவைக்காண்டி போடுறாங்க. இதுல நம்ம மாட்டிக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு துட்டு கிடைக்க நம்மளை மாற்றி விடுவாங்க. எப்படி ப்ரோ? அவங்களுக்கு துட்டு கிடைக்க நம்மளை மாட்டி விடுவாங்க ப்ரமோட் பண்ணி. அதனால அது ப்ரமோட் பண்ணவங்க நம்பாதீங்க. சும்மா ஃப்ரீயா மணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. கொடுக்குற மணிக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்களே எடுத்துக்கிடுறாங்க. இதுல என்னது இருக்கு? நம்ம தான் ஏமாந்து வரோம். இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸை வந்து விளையாடலாமா விளையாடக்கூடாதா? விளையாடக்கூடாது, விளையாட வேண்டாம். அது ஒவ்வொருத்தவங்களோட விஷயம். நம்ம அதிகமாக காசு இருந்தால் விளையாடலாம், இல்லைன்னா விளையாடாண்டாம். சரி, அந்த காசு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? போயிட்டுனா சுத்த வேண்டியதான், கடைசி வரை சுத்திட்டு வேண்டியதான். சரி, இந்த மாதிரி ஆன்லைன் கேம் விளையாடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்லாம் இழந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தோணுது, ஃபீல் ஆகுது? ஏன்னா நீங்க வந்து இனிமே அப்கமிங் யங்ஸ்டர்ஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன தோணுது? நிறைய யூடியூபர், இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி செலிபிரிட்டிலாம் ப்ரமோட் பண்ணதால நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆப்பை. அதெல்லாம் உண்மையிலே ஃபேக் ப்ரமோஷன் தானா இல்லை உண்மையிலே நல்ல காசு கொடுக்குற ப்ரமோஷன்? அதெல்லாம் அதுதான் பைசா வாங்கிட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க அந்த ஆப்பை. உண்மையாக காசு சம்பாதிக்கணும்னா 30 செகண்ட் ரீல்ஸ் பார்த்தோ 30 செகண்ட் வீடியோ பார்த்தா பண்ண முடியாது. கரெக்டான ஸ்கில்லு லேர்ன் பண்ணி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோன்னா அதுக்கான சம்பளம் கிடைக்கணும். அதான் சம்பளம். மொபைலில் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்து கிடைக்கிறது, கேம்ஸ் விளையாண்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி கிடைக்கும்னா நம்ம அவங்கள சொல்லி குத்தல. அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதே மாதிரி முந்தி MyV3 ஆட்ஸ்னு ஒன்று இருந்து அதில் 1 லட்ச ரூபா போட்டால் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் ஃபேக் தான். என்ன இப்போ மூடிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அதில் கடைசி 1 மாதம் போட்டவங்களுக்கு அவங்களுக்கு லாபம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம இப்போ காசு வேணும் எல்லாருக்கும் வேணும் தான். சின்ன பசங்க தான் இதில் நிறைய பேர் இந்த 30 செகண்ட் வீடியோ பார்த்தா கிடைக்கும் அந்த மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும். நல்ல ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அது மூலமாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். சரி ப்ரோ, இந்த மாதிரி ஆன்லைன் கேம் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கல்ல, இதை விளையாடுங்க. அவங்கள மாதிரி என்ன பண்ணு தெரியுமா? இல்ல நான் கேட்டுறேன்டா, இதை விளையாடுங்க, இதை விளையாடுறது மூலமா நான் செயின் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன் எல்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ இவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ற வரீங்க? அதுக்கு இன்ஸ்டாகிராம் தான் டெலிட் பண்ணோம். யூடியூப் டெலிட் பண்ணாதான் முடியும். யூடியூப் கூட பிரச்சனை இல்லை. அதில் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் அவங்க வந்து பெருசாக ஃபேமஸ் பண்ணி விட மாட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் ஒரு வீடியோவை போடுங்க, ஒரு 2-3 தடவை போடுங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணாலே இதெல்லாம் மேக்ஸிமம் இருக்கும். டெலகிராம் எல்லாம் தான். ஓகே ப்ரோ, ஓகே, ரொம்ப நல்லா பேசுனீங்க ப்ரோ. எல்லாரும் சம. ப்ரோ உங்க பேரு ப்ரோ? அனீஃப். ஓகே ப்ரோ, எந்த ஏரியா? மேலப்பாளையம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இந்த ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து இந்த கேம் விளையாடுறாங்க, கேம்ல வந்து நிறைய பேர் வந்து கேஷ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அது விளையாடுறது தப்புண்ணா, அது விளையாடக்கூடாது, அது தவறு. எல்லாரும் நிறுத்திக்கணும். எல்லாரும் அதனால வந்து கெட்டு போறாங்க. பாதுகாத்துக்கணும், அதுதான் சொல்றோம், வேற ஒன்று. இது வரைக்கும் நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஆன்லைன் கேம்லயோ இல்லை ஆன்லைன் வெப்சைட்லயோ இந்த மாதிரி அமௌண்ட் ஏதாவது விட்டுருக்கீங்களா? இல்லைண்ணா ப்ரோ, இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து கேம் விளையாடுறது மூலமா இவ்வளவு காசு கிடைக்குதுலாம் சொல்லி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்னன்னு சொல்ல விரும்புறீங்க? யாரும் தப்பான இதில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்க. ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணா வணக்கம், உங்க பேரு? கேம்லெட்டு. ஓகேண்ணா. ஆனால் இந்த ஆன்லைனில் வந்து கேம் விளையாடுறாங்க, அதில் வந்து நிறைய ரூபாய் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆட் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் வேஸ்ட்டு. அது வந்து எப்படின்னா தன்னை வந்து பணத்தை போட்டு இந்த ஆன்லைன் கேமில் விளையாடக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப சின்ன பசங்க தான் இது விளையாடுறது. அந்த சின்ன பசங்களுக்கு அந்த பணம் போகிறது தெரியாது, பணம் லாபம் எடுக்க. இதனால் பல பேர் தூக்கு போட்டு செத்துருக்காங்க. பல பேர் எத்தனை பேரோ அப்படி வாழ்க்கையே நாசமாகி போயிருக்காங்க இந்த ஆன்லைன் கேமில். ஸோ அதனால இதை விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? விளையாடக்கூடாது, அது விளையாடக்கூடாது. அந்த சட்டம் அது டிவியில் போடும்போதே பார்த்து போடுங்கன்னு தான் விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இதை வந்து எப்படி வந்து பார்த்து கேம் விளையாடுறாங்கன்னே தெரியல. அந்த பசங்க சின்ன பசங்க தான் இப்போ குழந்தையிலேருந்து எல்லாமே விளையாட ஆரம்பிக்க. அந்த ஆன்லைன் கேம்லேருந்து அந்த பணத்துக்காக விளையாடுறது இது வந்து ஒரு சீட்டு போட்டு ரம்மி மாதிரி. இது இப்போ பெரியவங்க தான் சீட்டு போட்டு விளையாடுவாங்கன்னு பார்த்தா இப்போ சின்ன குழந்தையெல்லாம் ஆன்லைனில் இந்த மாதிரி கேமில் வந்து சம்பாதிக்கிறதுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை தடை பண்ணணும்ல? அதை பண்ணால் நல்லது. ப்ரோ வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்?
ஆதித்யன். இப்போ வந்து இந்த ஆன்லைனில் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, அதில் வந்து கேஷ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல ப்ரோ, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில் நம்ம விளையாடி சம்பாதிக்கிறோன்னு நினைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தான் வந்து உடம்புல ஒட்டும். அப்புறம் வந்து அதில் தான் ஒரு நேர்மையான ஒரு இது இருக்குது. ஆன்லைனில் வந்து இது ஒரு ஈஸியாக வந்து இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனை வந்து ஈஸியாக அடிக்ட் பண்ணி அது ஒரு செட் ஆஃப் கண்ட்ரோலுக்குள்ளால கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அது நம்ம 100% பிரெயினையோ ஃபிசிக்கலாகவோ ஒர்க் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மணி தான் வந்து என்றைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸு, இந்த ஆன்லைனில் விளையாடின காசு தரும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஒரு காசு சம்பாதிக்கிறது ஒரு அல்டர்னேட் விஷயம் மாதிரி. என்றைக்கு நம்ம அல்டர்னேட் விஷயத்துக்கு போகிறோமோ அன்னைக்கு வந்து நம்ம தப்பான பாதைக்கு போகிறதுக்கான ஒரு தோணுது. சூப்பர் ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க. ஸோ இதை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்கல்ல, வந்து இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ரோ? ப்ரொமோஷனுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கண்துடைப்பு. அவங்க வளர்கிறதுக்கு வேண்டி நம்ம எப்படி செல்ஃப் க்ரோத், அடுத்தவங்களுக்கு மேலே அது ஒரு திணிக்கிறது தான் மட்டும்தான். அதில் வந்து 100% சக்ஸஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ப்ரோ, சூப்பராக பதில் சொன்னீங்க ப்ரோ. என்ன பண்ணுறீங்க ப்ரோ? நான் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் கிருஷ்ணமணி ப்ரோ. இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கேம் விளாட்னா இவ்வளோ காசு கிடைக்குது, ஸோ ஆன்லைனில் வந்து பெட் மேட்ச் இதெல்லாம் விளாட்றாங்கல்ல ப்ரோ? ஆமாம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நாங்கள் இது வெட்டியான வேலைன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதை பற்றி அதை விளையாடுறவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி? நான் நிறைய அட்வர்டைஸ் அது வந்து மக்களை வந்து கவர் பண்ணுறதுக்கு, ஆனால் அது வந்து நிறைய அதில் சூசைட் பண்ணுறதுனால லாபம் எதுவுமே கிடையாது. அது மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதில் அவங்கள மூலிகை அடிச்சு அவங்கள அதெல்லாம் படத்தை அவங்க சம்பாதிக்கணும் தவிர அதில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் அதில் கிடையாது. அதில் உயிர் சேதம் அதிகமாக தவிர நம்ம சொத்து இழப்பு, பண இழப்பு தான் அதிகமாக தவிர வேறு இதில் அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. வணக்கண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜன். ஓகேண்ணா. ஆனால் இந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு விளாடுறது, அதுக்கப்புறமா நிறைய கேம்ஸ் வந்து கலர் ப்ரெடிக்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி கேம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளாட்னா உண்மையிலே காசு வருமா? இது விளாடலாமா விளாடக்கூடாதாண்ணா? காசு வரும்னு நம்பி விளையாடுவாங்க நிறைய. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வாழ்க்கை இதில் நாசாகிட்டு நிறைய பேருக்கு. ஆனால் உண்மையிலேயே அது காசு வந்தால் நல்லது தான். ஆனால் காசு நிறைய பேர் வரல. அது உண்மையிலே அது நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க என் வாழ்க்கையிலேயே. நானே நிறைய ரூபாய் ஏமாந்துருக்கேன். அதனால் மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவு விளையாடாமல் இருக்கே நல்லது. நம்ம வேலை செய்வோம், கஷ்டப்படுவோம், காசு சம்பாதிப்போம். ஆனால் கேம் விளையாண்டு நம்ம யாருமே ஏமாந்து போக வேண்டாம்.